இந்த அஞ்சலி மாற்றி வச்ச அந்த ஒரு அந்த பத்திரத்த வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து நம்ம கௌதம் கிட்டேயும் இலக்கியா கிட்டேயும் கொடுக்குறாங்க. முதல்ல நம்ம கௌதம் வந்துட்டு அந்த பத்திரத்த படித்து பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டது மட்டும் இல்லாமல், இப்போது அந்த பத்திரத்த வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா கிட்டேயும் கொடுத்துட்றாங்க. இலக்கியா, நீயே இந்த பத்திரத்த பாரு, இதை பார்த்து நான் கோவப்படாமல் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நீயே சொல்லு. இதுக்கு முன்னாடி என்னடானா கம்பெனியோட பொறுப்பு, அது மட்டும் இல்லாமல் இன்னும் மற்ற விஷயங்கள், வீடு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கோட பேருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைன் வாங்கிட்டு வர சொல்லி அஞ்சலி அனுப்பிச்சது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வீட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியவே தள்ளியே இருந்துட்டு இருந்தான். இப்போ என்னடான்னா மொத்த சொத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பேருக்கு எழுதுறதுக்காக இங்கே இப்போது இந்த பத்திரத்தோடு வந்து நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கிட்ட காட்ட ஆரம்பிச்சுறாங்க. இலக்கியாவும் அந்த பத்திரத்தை படித்து பார்த்துட்டு கார்த்திகை இப்போது உண்டு இல்லைன்னு பண்ணிகிட்ருக்காங்க. என்ன கார்த்திக், இது எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீ இப்படி பண்ண, நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, அண்ணி என்ன அண்ணி சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது தான் கடைசியில் நம்ம கார்த்திக்கிட்டையும் கொடுத்து அந்த பத்திரத்தை படிக்க சொல்ல போகிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இலக்கியா இருந்துக்கிட்டு கார்த்திக் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் மாஸ் என்ட்ரி கொடுத்து, அண்ணே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, நீங்கள் எப்படியாச்சும் மறுபடியும் சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும், அது மட்டும் இல்லாமல் நான் கொடுக்குறத இப்போது நீங்கள் மறுக்காமல் ஏற்றுக்கணும், இந்த ஒரு பத்திரத்தில் நீங்கள் சைன் மட்டும் போட்டால் போதும், இதில் உங்களுக்கு பாதி சொத்து, எனக்கு பாதி சொத்து, உங்களுக்கு சேர வேண்டிய மொத்த சொத்தும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஏற்கனவே நம்ம கௌதம் வந்துட்டு நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா வெளியவே நின்றுட்டு அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா அமுச்சு சைன் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்ற ஒரு பயங்கர கோவத்தில் இருந்துகிட்ருக்காங்க. டேய் கார்த்திக், என்ன ட்ராமா பண்ணிகிட்ருக்க நீயே அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறது மட்டும் இல்லாமல், இந்த அஞ்சலி கொண்டு வந்த பத்திரத்தை படித்து பார்த்துருந்தாலாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமுக்கு ஓரளவுக்கு புரிய வந்திருக்கும். ஆனால் இந்த அஞ்சலி கொண்டு வந்த பத்திரத்தை படித்து பார்க்காம நம்ம கார்த்திக் கொண்டு வந்திருக்கிற இந்த பத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா படித்து பார்க்குறாங்க. கடைசியில் நம்ம இலக்கிய கிட்டேயும் கொடுத்து அதை படிக்க சொன்னதுக்கப்புறம் தான் உண்மை என்ன அப்படின்ற ஒரு நிலவரம் தெரிய வர ஆரம்பிச்சிடுது. கார்த்திக், நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மாறுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பைரவி வந்து இப்படி மாறுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்தில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்பவே இல்லை. ஆனால் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னையே கடத்துறதுக்கு திட்டம் போட்டாங்களோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணி அவங்க கிட்டேருந்து நாங்கள் தள்ளியிருக்கோம். அப்போவே கௌதம் சொன்னார், ஒவ்வொருத்தராக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பத்திரத்தை ரெடி பண்ணி கொண்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திக்கு பயங்கரமான ஆச்சு. அண்ணி என்ன அண்ணி சொல்கிறீங்க நீங்கள், அப்படி அந்த பத்திரத்தில் என்ன தான் இருக்குது, அந்த பத்திரத்தில் உங்களுக்கு சேர வேண்டிய மொத்த சொத்தும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் எழுதி கொடுக்குறதா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, கார்த்திக் நான் கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதனா திட்டிட்டு போகிறேன், இந்த பத்திரத்தை முதல்ல படித்து பாருங்கள், நாங்கள் படிக்க மாட்டோம் அப்படியே சைன் போட்டுருவோம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஏமாற்றி எங்ககிட்ட இப்படி சொத்தை கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா, மொத்த சொத்து உனக்கு வேணும்னா சொல்லிவிடு, இப்போவே சைன் போட்டு கௌதம் கொடுத்துருவாரு, அதுக்காக பாசத்தை காட்டி வந்து பார்த்தீங்கன்னா மோசம் பண்ணாத அப்படின்ற மாதிரி கார்த்திக் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.